கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் நீதிமொழிகள் 4வது அதிகாரத்தில் கூட 23வது வசனம் பார்க்கும் பொழுது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். அப்போது எல்லா காவலோடும் நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளணும். இருதயம்தான் நமக்கு முக்கியமானது. அந்த இருதயத்தை தான் நம்ம காத்துக்கொள்ளணும். ஏன்னா இருதயம்தான் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான இருதயம். நம்ம இருதயம் எப்படிப்பட்டது? திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான இருதயம். இருதயம் என்ன பண்ணுமா? துர் ஆலோசனை பிணைக்குமா. நீதிமொழிகள் 6:18 பார்த்தீங்கன்னா, துர் ஆலோசனை, தவறான ஆலோசனை, மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசுறது, மற்றவர்களுக்கு விரோதமாய் சிந்திக்கிறது. அப்போ எல்லாமே இந்த தவறான ஆலோசனைகள் எல்லாமே இருதயத்தில் தான் நம்ம எல்லாமே பிளான் பண்ணுறோம்ல, யோசிக்கிறோம், மற்றவர்கள் விரோதமாய் பேசுகிறோம், மற்றவர்கள் விரோதமாய் செயல்படுறோம். இதெல்லாம் அந்த துர் ஆலோசனை எல்லாம் இருதயம் தான் பிணைக்குமா. துர் ஆலோசனை பிணைக்கு கூட இருதயமா. இருதயத்தில் என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும். இருதயத்தின் நிறைவினால தான் வாய் பேசும். அப்போ இருதயத்தில் இருந்து தான் புறப்படுகிறதா மனுஷனை தீட்டுப்படுத்தும். அதுதான் வேதம் சொல்லுது. மத்தியில் கூட 15வது அதிகாரம் நீங்கள் 18லேருந்து பார்த்தா, வாயிலிருந்து புறப்படுகளை இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். வாயிலிருந்து எது புறப்படுதோ அது இருதயத்திலிருந்து புறப்படும். அதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஏன்னா இருதயத்திலிருந்து தான் பொல்லாத சிந்தனை எல்லாமே எங்கேருந்து தான் வருது? இருதயத்திலிருந்து தான் வருது. பொல்லாத சிந்தனை, கொலை பாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள், இவை எல்லாமே இருதயத்திலிருந்து தான் புறப்பட்டு வருது. அப்போ தீமையாய் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும், எல்லா பாவமும் எங்கேருந்து தான் வருது? இருதயத்திலேருந்து தான் புறப்பட்டு வருது. இருதயத்தில் தான் பிளான் நடக்குது. இருதயத்தில் தான் சிந்தனை வருது. எல்லாமே இருதயத்தில் யோசிச்சு பிளான் பண்ணி தான் அது வாயில் வருது. அது பிளான் எல்லாமே வெளியே வருது. அப்போ இவை தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போ எவ்வளவு ஒரு இருதயம், நம்ம இந்த இருதயத்தில் நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் தாவீது கேட்குறாரு, என் வாய்க்கு காவல் வைங்க ஆண்டவரே. இருதயத்துக்கு வாய்க்கு காவல் வைங்கன்னு சொல்வார். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? இருதயத்தை காத்துக்கொள்ளணும். அதனால தான் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளும். இருதயத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். ஏன்னா எல்லா காவலோடும், ஏன்னா ரொம்ப ஒரு எல்லாமே இருதயத்தில் தான் புறப்பட்டு வருது. அதனால இருதயத்தை நீ காவல் காத்துக்கோ. அதனால தான் சுத்த இருதயத்தை விரும்புகிறனுடைய உதடுகள் இனிமையானவைகள். அப்போ அதனால தான் நம்ம சுத்த இருதயத்தை விரும்பணும். நம்ம ஆண்டுகிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு சுத்த இருதயத்தை கொடுங்கப்பா. தாவீது கேட்பார், ஆண்டவரே எனக்கு சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டி ஆண்டவரே. தாவீது கேட்பார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, எனக்கு சுத்த இருதயத்தை உருவாக்குங்கப்பா. எனக்கு இருதயத்தில் தான் பாவம் செய்கிறோம், இருதயத்தில் தான் பொல்லாத காரியெல்லாம் வருது, சிந்திக்கிறோம், பேசுகிறோம், எல்லாமே இருதயத்தில் தான் வருது ஆண்டவரே. சுத்த இருதயத்தை தாங்க ஆண்டவரே. தாவீது கேட்பார் ஆண்டவர்கிட்ட. அப்போ நாமளும் என்ன விரும்பணும்னா, ஆண்டவரே சுத்த இருதயம் எனக்கு தாங்க ஆண்டவரே. ராஜா அவனுக்கு சிநேகிதன் ஆவான். ஆண்டவர் நமக்கு சிநேகிதனாக இருக்கணும்னா சுத்த இருதயம் நமக்கு இருந்தால்தான் தேவன் நம்மோடு கூட இருப்பார். அதான் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ இருதயத்தில் சுத்தம், இருதயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணணும். இருதயத்தில் யார் தான் வாசம் பண்ணணும்? ஆவியானவர் வாசம் பண்ணணும். நம்முடைய இருதயத்தில் ஆவியானவர் வாசம் பண்ணால்தான் நமக்கு எல்லாமே அவர் கற்றுக் கொடுத்து அவரை போதித்து நம்ம நடத்துவார். நம்ம பாவங்கள் எல்லாம் நம்ம இருதயத்தில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஆண்டவர் எப்படி இருப்பார்? இந்த இருதயத்தை சுத்தப்படுத்துகிற ஆண்டவர், சுத்த இருதயத்தை கொடுங்கப்பா, என்னை சுத்திகரிங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் இருதயத்தை சுத்திகரிங்க, என் இருதயத்தில் நீங்கள் வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும். ஆண்டவரே தாவீது கேட்கறது போல் நம்ம கேட்கணும் ஆண்டவர். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவருமே நம்ம ஆண்டுகிட்ட ஒவ்வொரு நாள், ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, எனக்கு சுத்த இருதயத்தை கொடுங்க. அந்த இருதயத்தில் நீங்கள் வாசம் பண்ணணும் ஆண்டவரே. இப்போ இருதயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணாருன்னா
இப்படிப்பட்ட பாவங்கள்லாம் இருதயத்தில் இருக்குமா? இருக்காது. ஆண்டவர் வாசம் பண்ணாருன்னா நன்மையை மாத்திரம்தான் நம்ம பேச வைப்பார், நன்மை தான் செய்ய வைப்பார். இப்படிப்பட்ட பாவமான காரியங்கள், இந்த சுபாவங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார், இது வேணாம், இது இப்படி பண்ணாது, இப்படி செய்யாது, இது தப்பு. ஒவ்வொரு காரியமே ஆவியானவர் நம்மளை போதித்து நடத்துவார். அதுதான் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால்தான் நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். அப்போ ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணணும். நமக்குள்ளே நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ணணும். ஜெபிக்கலாமா? இருதயம் எத்தனை மோசமானது. நம்ம இருதயம் எப்படி இருக்குது? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாமா? ஆலோசனை பிணைக்கிற இருதயமாக இருக்கா? திருக்குள்ளதும் கேடுள்ளமான இருதயமாக இருக்கா? இதெல்லாம் நம்ம இருதயத்தில் தூஷணமான வார்த்தைகள் இருதயத்திலிருந்து வருதா? மற்றவங்களை அவமானப்படுத்துகிற வார்த்தைகள், மற்றவர்கள் இருதயத்தை துக்கப்படுத்துகிற வார்த்தைகள், மற்றவங்களுக்கு விரோதமாக செயல்படுத்துறது, பேசுறது, எல்லாமே இந்த இருதயத்தில் தான் வருது. அப்படிப்பட்ட இருதயம் நம்முடைய இருதயமாக இருக்கா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாமா? ஏன்னா இருதயத்தில் தான் ஆண்டவர் நம்மோடு கூட வாசம் பண்ணணும். ஆவியா நம்மோடு கூட இருந்தால்தான் அவர் நம்மை போதித்து நடத்துவார். அவர் இருக்கிறோன்னா நம்ம இருதயம் சுத்திகரிக்கப்படணும். தாவீது கேட்குறது போல் நம்ம கேட்கலாமா? ஆண்டவரே, சுத்த இருதயம் சிருஷ்டிங்கப்பா. சுத்த இருதயத்தை விரும்பினாதான் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். நம்ம விரும்பணும். எசப்பா, என்னை இதை விட்டு எடுத்து போடுங்க, எனக்கு பிரியமில்லா சுபாவம் எனக்கு வேணாண்டவரே. கோபம், கசப்பு, நம்ம இருதயத்தில் கசப்பு, அந்த கசப்பு இருந்தாவே அது பயங்கரமானது. அந்த கசப்பு பிசாசோட ஆயுதம். விரோதங்கள், வைராக்கியங்கள், ஒருத்தர் மேலே விரோதம் இருந்தால் கூட நம்ம பரலோகத்துக்கு போகவே முடியாது. அதான் ஒரு சகோதரி சொன்னாங்க, பரலோகத்துக்கு போகும்பொழுது, இறந்து பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் சொன்னார், நரகத்துக்கு தான் போகணும் அப்படின்னார் ஆண்டவர். இன்னும் ஆண்டவரே, நான் எல்லாமே கரெக்டாக இருக்கிறேன், பரிசுத்தமாக இருக்கிறேன், தசம்பாக கொடுக்குறேன், பரிசுத்தமாக இருக்கிறேன், எல்லாத்துலையும் கரெக்டாக இருக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், நீ எல்லாம் செய்கிறப்பா, ஆனால் உன் சகோதரிக்கிட்ட நீ பேசலையே, அதனால் நீ பரலோகத்துக்கு வர முடியாதுன்ட்டார் ஆண்டவர். அவங்க ஆண்டுகிட்ட தருணம் கேட்டு மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் திரும்பி அவங்க சாட்சி கொடுத்தாங்க. அந்த ஆவி கொண்டு போய் ஆண்டவர் காண்பித்தார். அப்போது ஒருத்தர்கிட்ட கூட நம்ம பேசாமல் இருந்தால், அவங்ககிட்ட விரோதம் இருந்தால், அவங்கள குறித்த கசப்பு இருந்தால், ஆண்டு வைத்திருக்கிற பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுது, யாவரோடும் சமாதானமாக இருங்கள். யாவரோடும், யார் எப்படி இருந்தாலும் நம்ம மற்றக்கிட்ட சமாதானமாக போய்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். நம்ம பரலோகத்துக்கு போனோம்னா நம்ம எல்லாருக்கிட்டையும் சமாதானமாக போய்கிட்டே இருக்கணும். யாரை குறித்த பாரம் நமக்கு இருக்கக்கூடாது. யாரை குறித்த கசப்புகளோ விரோதங்களோ வைராக்கியங்களோ இருக்கக்கூடாது. அவங்க நமக்கு தீங்கு செய்யலாம், தீங்காக பேசலாம், நம்ம இருதயத்தை துக்கப்படுத்தலாம். கர்த்தரை துக்கப்படுத்தலாமா? நம்ம படுத்திட்டாங்க. கர்த்தரை வேதனைப்படுத்தலை, கர்த்தரை அடிக்கலை, எல்லாம் பண்ணினவங்கள தானே ஆண்டவர் மன்னிப்பு கேட்குறாரு. தெரியாமல் செய்கிறாங்கப்பா, மன்னிச்சிருங்க. அதே போல் நாமளும் ஆண்டவர் தெரியாமல் பேசிட்டாங்கப்பா, தெரியாமல் செஞ்சிட்டாங்கப்பா, மன்னிச்சிருங்க. கர்த்தரே பேச சொல்லும் போது நம்ம சொல்கிறதுக்குண்ணா அப்போ ஆண்டுட்டு அவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு அதை மறந்துட்டு போயிட்டே இருந்தால்தான் கர்த்தர் வைத்த உன்னத இடத்துக்கு நம்மளால் போக முடியும். நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நம்ம ஆண்டுகிட்ட கேட்கலாம், ஆண்டவரே சுத்த இருதயத்தை கொடுங்கப்பா. இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளை ஏற்றுக்கொள்கிறானா? இருதயத்தில் ஞானம் இருக்கணும். அப்போ ஆண்டுகிட்ட கேட்கணும், ஆண்டே இருதயத்தில் ஞானத்தை கொடுங்கப்பா. இருதயத்தில் யாருக்கெல்லாம் ஞானம் இருக்கோ அவங்க தான் கட்டளைகளை ஏற்றுக்கொள்வாங்க. வசனம். அப்போ நம்ம ஆண்டே இருதயத்தில் ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவர். ஞானமுள்ள இருதயம் வேணும் ஆண்டவர், எனக்கு சுத்த இருதயம் எனக்கு வேணும் இயேசப்பா. நம்ம ஜெபிக்கும் போது நம்ம அதுக்காக நம்ம பிரயாசப்படணும், வாஞ்சிக்கணும், பிரயாசப்படணும். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும்போது நிச்சயமாக அப்படிப்பட்ட சுபாவத்திலிருந்து கர்த்தர் விடுவிப்பார். சரிங்களா? ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் அப்படி சமூகத்தில் வருக இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரே, அப்பாவும் துதிக்கிற இருதயத்தை ஆண்டவர் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ளுன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தாங்கப்பா. எங்கள் ஒவ்வொருத்தர் இருதயத்தில் ஆவியானவர் வாசம் பண்ணுங்க. சுத்த இருதயத்தை எங்கள் ஒவ்வொருத்தருக்கு கொடுங்கப்பா. ஆவியானவரே அப்பா, இருதயத்தை சுத்த இருதயத்தை கொடுங்க. நீங்கள் எங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணி எங்களை போதித்து நடத்துங்கப்பா. உமக்கு பிரியமில்லாத எந்த சுபாவங்களும் எங்கள் வாழ்க்கையில் காணப்படக்கூடாது ஆண்டவரே. உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழணுமே கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, அப்படியே நீங்கள் வருகிற நாட்களில்
இந்த வார்த்தை கேட்கல ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் சுத்த இருதயத்தை கொடுத்து உமக்கு பிரியமாக நாங்கள் வாழ ஆவியானவர் நடத்த போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.